அனாமலி ஸ்கேனில் இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி பேபி பார்க்கலாம் அப்படிங்கிற ஹாப்பியில் தான் நான் வந்து போயிருந்தேன். ஸ்கேனிங்க்கு ஃபஸ்ட்டெல்லாம் நான் தான் உள்ளே போனேன். அப்போவே வந்து லோ லையிங் பிளசண்டாவாக இருக்குது, உங்களோட பழைய ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் வெளியே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் ஸ்கேனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேபி வந்து சரியாக தெரியவே இல்லை, நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வாங்க, தண்ணி குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே படபடன்னு வந்துருச்சு. நானும் வெளியே வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வாக்கிங் பண்ணிவிட்டு பேபி மூவ்மெண்ட் லைட்டாக தெரியும் போது உள்ளே போயிட்டு 2வது வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். டாக்டரும் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, பொசிஷன் கூட செப்பாலிக் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த லோ லைங் பிளசண்டா பார்த்துட்டு தான் கொஞ்சம் வந்து திட்டினாங்க. லோ லைங் பிளசண்டாங்கிறதால ஃபுல்லாகவே பெட் ரெஸ்ட் வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. 2 மாதம் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வெயிட் எதுவுமே தூக்கக்கூடாது, சேரில் தான் உட்காரணும், அந்த மாதிரி வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா பிளசண்டா வந்து மேலே போயிருந்தது அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இருக்குது. அது எது கீழே வந்துன்னா பிளசண்டா ப்ரீவியா ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாமே வந்து எழுதி கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கிட்டு ரொம்ப சேடாக தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். நெக்ஸ்ட் ஸ்கேன் பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் ஸ்கேனில் வந்து நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன்.